காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஷாப் ஐடில ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரோ உங்ககிட்ட நெறைய மொபைல் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் ஹை பட்ஜெட்டான மொபைல் வந்து ஒரு வீடியோ போடுங்க. அதுல வந்து எது பெஸ்ட்டோ, கேமரானாலும் சரி, கேமிங்னாலும் சரி, ப்ராசஸ், யூசிங் எல்லாத்துலயுமே எது பெஸ்ட்டா இருக்கோ, அதுல அத வந்து மக்கள்ட்ட ரிவ்யூ கேளுங்க. மக்கள கமெண்ட் பண்ண சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு என்ன கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு மொபைல் ஒவ்வொரு வீடியோ எடுத்து போட முடியல. நான் அதனால YouTubeல ஃபுல் வீடியோவாட்ட இன்னைக்கு போடுறேன். நான் இப்போ ஒரு 5 மொபைல். அதாவது ஒவ்வொரு பிராண்ட்ல இருந்து ஒவ்வொரு மொபைல் நான் வச்சிருக்கேன். எல்லாமே ஹை பட்ஜெட்டான மொபைல் தான். பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டில இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான குவாலிட்டில ஒரு 5 மொபைல் வச்சிருக்கேன். Vivo, Oppo, OnePlus, அப்புறம் Nothing, சாரி சார் Nothing, Infinix, அப்புறம் Pixel இந்த மாதிரி ஒரு 5 மொபைல் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டா என்ன மொபைல் பார்த்தீங்கன்னா, Vivoல X100, Vivo X100 இது 16 ஜிபி ரேம் வரும். 512 ஜிபி ஃபோன் மெமரி வரும். இதோட ப்ராசஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம வீடியோ பார்க்குற நெறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மொபைலோட ஃபேன் அந்த மாரி வெறியர்களா இருப்பீங்க. Vivo, அப்புறம் Oppo இந்த மாரி நெறைய பேர் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா இருப்பீங்கல்ல. நான் இது வந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. சாரி, தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவ நான் அப்லோட் பண்றேன். Vivoல X100 இது வந்து கேமரா ஜூமிங்கே 100x வரும். கேமரா எனக்கு தெரிஞ்சு நான் S24 அல்ட்ரா, அப்புறம் Oppoல இந்த மாரி நெறைய மாடல் எது எதெல்லாம் 100x ஜூமிங் இருக்கோ நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த Vivo போல நான் ஜூமிங்ல கிளியரான ஒரு கேமரா அந்த ஃபோட்டோ நான் பார்க்கல. இதுல அந்த நான் அத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து பகலும் சரி, நைட்டும் சரி ரொம்பவே கிளியரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஜூமிங்ல இது பெஸ்ட்டு. அதேபோல யூசிங் ரொம்பவே ரொம்ப ஸ்மார்ட்டா நிஜமாவே ரொம்ப இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு நிஜமா. ரொம்பவே ஸ்மூத்தா ரொம்பவே கேமராவும் அதே போல சொல்லணும். Vivo வந்து நல்லாருக்கும். இது ஒரு ஸ்பெஷலான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கலாம், அந்த Zisa. அ இது வந்து எப்புட்ன்னா, நம்ம போர்ட்ரெய்ட் இருக்குல்ல, நம்ம போர்ட்ரெய்ட்ல ஃபோட்டோ எடுக்குறோம். அதுவும் இதுலயுமே 100xன்னு குடுத்துருக்காங்க. அதுல போட்டு நம்ம போட்டோ எடுத்தா கூட சூப்பர் ரொம்ப கிளியரா ஒரு DSLRக்கு டஃப் குடுக்கும். அந்த Vivo X100 கேமராக்கு பெஸ்ட்டான ஒரு மொபைல். வீடியோக்கு அந்த அளவுக்கு இல்ல. கேமராக்கு பெஸ்ட்டா இருக்கு இந்த Vivo X100. தைரியமா யார்ட்டனாலும், "உன் மொபைல் பெருசா? என் மொபைல் பெருசா?" அப்படி நெறைய பேர் போட்டி போடுவாங்களா, அவங்க இந்த Vivo X100 தைரியமா ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு X100 Vivo சரியா? கேமிங் அதே போல தான். ஒர்த்தா இருக்கு. அதுக்கப்புறம் Vivo காட்டிட்டு Oppo காட்டாம விடுறது எப்படி? Oppoல லாஸ்ட்டா Reno 12 Pro. இந்த தீபாவளி எடிஷன் சொல்லிட்டு ஒரு மாடல் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தீபாவளி எடிஷன் Oppo Reno 12 Pro. இதுவும் 12 ஜிபி RAM 256 ஜிபி ஃபோன் மெமரி. இது இந்த ஏஐ கொண்டு வந்தது. ஏஐல பெரிய அளவுக்குலாம் இல்ல. நார்மலா இருக்கு. இந்த டிஸ்ப்ளே இந்த எட்ஜும் இல்லாம, ஃப்ளாட்டும் இல்லாம கொஞ்சம் லைட்டா இந்த எட்ஜ் மாதிரி இருக்குது. இது நல்லா இருக்கு. இந்த மாடல் பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கு. இந்த பேக்ல இந்த மாடல் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கேமரா பார்த்தீங்கன்னா, இந்த Vivoல Y200E, அப்புறம் இந்த OnePlus அந்த மாரி நார்மலா இருக்கு. ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இல்ல. Reno சீரிஸ் கொஞ்சம் பெஸ்ட்டா இறக்கியிருக்கலாம் இந்த வாட்டி அந்த Reno 12 Proலாம். அதுபோல டிஸ்ப்ளே யூசிங்கும் ரொம்ப ஸ்பீடு. எப்படி சொல்றது? இப்போ இந்த 120Hz இந்த மாரிலாம் கொண்டு வந்துட்டான்ல. ஸ்பீடா இருக்கு. நான் இதுல கேம்லாம் விளையாடி பார்க்கல. எக்ஸ்டர்னலா கேம் விளையாடி பார்த்து அதனால ரிசல்ட் சொல்றேன். கேமரா ஓகே. அப்படி ஓகேங்கிற அளவுக்கு Oppo இருக்கு. Oppo பத்தி பெருசா எனக்கு ஐடியா இல்ல. உங்களுக்கு Oppo வெறியர்கள் யாரும் இருந்தீங்கன்னா, Oppo பத்தி ஏதாவது பெஸ்ட்டா உங்களுக்கு தெரியணும். அதுவும் இந்த Reno 12 Pro பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா, அத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன்ல. Reno 12 Pro. அப்புறம் ஆ OnePlus வந்து ஸ்டார்ட்டிங்ல ரொம்பவே பேர் வாங்குன மாடல் OnePlus. அது எனக்கு தெரிஞ்சு OnePlus 70, 70 Pro, அப்புறம் 7 Proலாம் ஒர்த்துங்க. வேற லெவல்ல இருக்கும். 70 எல்லாம் கேமராக்கு சொல்லவே வேண்டாம். அப்படி இருக்கும். அதுல கேமிங் ஆ அதாவது கேம் யூஸ் பண்ணக்கூடிய மக்களுக்கு இந்த 70 Proலாம் பத்தி ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து OnePlus 11 இது 16 ஜிபி RAM, 256 ஃபோன் மெமரி. பீஸ பாருங்க. பிராண்ட் நியூவா இருக்கு பாருங்க. மாடல் இந்த ரவுண்ட் கேமரா பார்த்த உடனே உங்களுக்கு எந்தெந்த மொபைலோட நேம் ஞாபகத்துக்கு வரத கமெண்ட்ல சொல்லுங்க. இது OnePlus 11 16 ஜிபி RAM. இதுவுமே அப்படிதான். யூசிங் வேற லெவல் நல்லா இருக்கும். ஆனா இந்த OnePlus கம்பெனி இந்த லைன் வர போய் அந்த OnePlusக்கு இந்த பிராண்டே ஒரு அந்த OnePlusனா என்னன்னே தெரியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. இது வந்து OnePlus 11 1000 Snapdragon 8 Gen Snapdragonனாலே பெஸ்ட்டா இருக்கும். அதுவும் 8 Gen 2 நல்லா இருக்கும்னு தெரியும். எனக்கு தெரியல. நான் Snapdragon அதெல்லாம் ப்ராசஸ்லாம் பார்க்க மாட்டேன். மொபைல் யூஸ் பண்ணி பார்ப்பேன். எது பெஸ்ட்டோ அத வச்சுப்பேன் கையில அவ்வளோதான். Android 14 யூஸ் பண்ண ரொம்பவே ஸ்பீடு. கேமரா ஒர்ஸ்ட்டுங்க. ஆ ஒரு பெரிய பட்ஜெட் மொபைல் அதுவும் ஆன்லைன்லேயே நல்ல ரேட்டுக்கு சேலான மொபைல். கேமரா எப்படி இருக்கணும்? கேமரா அந்த அளவுக்குலாம் இல்ல. நார்மலா இருக்கும்.
நார்மல்னா நார்மல். யூஸ் பண்றதுக்கு ஓகே. ஆனா OnePlus யூசர் நெறைய பேர் இருப்பீங்க. இது கேமரா ஒவ்வொரு மோடு வச்சு கேமரா எடுப்பாங்க. அவங்களுக்கு இது செட் ஆகும். நமக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஆவரேஜா எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இது ஆவரேஜ். உங்களுக்கு எப்படி அத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்போ கேமிங் மாஸ்டர்ன்னு பேர் வாங்குன Infinix GT20 Pro. இந்த மொபைல காட்டுன நெறைய பேர் நெறைய விதமா கமெண்ட்ல சொல்லுவீங்க. இத பத்தி இத பார்த்ததுமே உங்களுக்கு என்ன தோணுதோ அத கமெண்ட்ல சொல்லுங்க. GT20 Pro நிஜமா Infinix ஒரு கம்பெனி பேரே யாருக்குமே தெரியாது. Infinix சொன்னாலே யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த கம்பெனில இப்படி ஒரு மொபைல்ல என்னாலயே நம்ப முடியலங்க. நிஜமாவே சொல்றேன். வேற லெவல்ல பண்ணியிருக்கான். Vivo இத Infinix GT20 Pro. ஸோ நிஜமா ஒர்த்து. கேமரா ஃப்ரண்ட் கேமராலும் சரி, பேக் கேமராலும் சரி ரொம்ப ஒர்த்துங்க. ரொம்ப ஒர்த்து. அதுல ஸ்பீடு யோசிச்சு பாருங்களேன். 140 அதான் 141 ஹெர்ட்ஸ் ஸ்பீட பாருங்க. இவ்ளோ மொபைல காட்டி நிஜமாவே ஸ்பீடு. கேம் விளையாடி பார்த்தேன். வேற லெவல். அதுலயும் இந்த மொபைல் பாருங்க. 26,000 மொபைலுக்கு ஃபேன் வேற குடுத்துருக்காங்க. ஏர் கூலர் ஃபேன் வேற குடுத்துருக்காங்க. லைட்டிங் செட்டப் எல்லாமே நிஜமா ஒர்த்தா GT20 Pro இறக்கியிருக்கான். கீழ விட்டுன்னு தெரியல 2 கஸ்டமர். நானே பாருங்க. மணி எவ்வளோ நேரம் ஆச்சு? இப்போ 2 கஸ்டமர் வந்து மொபைல் இருக்கான்னு கேட்டுருக்கோம். 11:15 ஆச்சு. அவங்கள நாளைக்கு வர சொல்லிட்டேன். அதேபோல GT20 Pro நிஜமாவே இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங் ஒர்த்துனா என்ட்ட கேட்டா நான் ஃபர்ஸ்ட் இந்த GT20 Pro தான் சொல்லுவேன். நிஜமாவே ஒர்த்து. ரொம்பவே ஸ்பீடு. இந்த டிஸ்ப்ளே, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல இருந்து எல்லாமே ரொம்பவே ஸ்பீடா இருக்கும். ஆனா பேர் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு லோக்கல் Infinix. ஆனா மத்தபடி ஃபோன் நிஜமாவே ரொம்ப ஒர்த்துனா ரொம்ப ஒர்த்து. என்ட்ட கேட்டா நான் பெஸ்ட் சொல்லுவேன். GT20 Pro பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். கேமிங் அதாவது இந்த நெறைய யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த ஃப்ரீ ஃபயர், PUBG இதெல்லாம் வீடியோ எடுத்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் இந்த GT20 Pro ஒரு பெஸ்ட்டான ஒரு மொபைல். கேமிங் பெஸ்ட்டான ஒரு மொபைல்னா இந்த GT20 Pro யூஸா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு மொபைல் GT20 Pro. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிக்செல். பிக்செல் 7. 7 பாருங்க எவ்வளோ எப்படி குடுத்துருக்கான் பாருங்க. Google Pixel 7 யூசிங் சரி, ஸ்பீடும் சரி, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே ஓகேங்க. பிக்செல்லாம் எந்த ஃபோன் கூடயுமே அ கம்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா, அது பிக்சலே தனியான ஒரு மாடல் தான். ஏன்னா, சார்ஜ் மட்டும் நிக்கல. அது மட்டும் அவங்க நெக்ஸ்ட் இறக்கக்கூடிய மாடலுக்கு பேட்டரி பேக்கப் கொஞ்சம் கூட குடுத்து இறக்குனா ஓகே. ரொம்ப ஸ்பீடான ஒரு மொபைல் தான் இந்த பிக்சல் 7. ஆனா பேட்டரி பேக்கப் அந்த அளவுக்கு இல்ல. இது 128 ஜிபி பிக்சல் 7. பீஸ பாருங்க. பீஸ எப்படி இருக்கோ அதே போல மொபைலும் அதே போல. மொபைல் நிஜமாவே ரொம்ப ஸ்பீடு. ரொம்ப ஸ்பீடுனா ரொம்ப ஸ்பீடு. இதோட ப்ராசஸ் பத்தி எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. பிக்சலும் ஓகே. ஐ பிக்சல் ஓகே. நான் இவ்ளோ மொபைல் காட்ட iPhone ஏன் காட்டலன்னா, ஆண்ட்ராய்டு என்ன இருந்தாலும் ஆண்ட்ராய்டு தானே. iOS எல்லாம் இது கூட கம்பேர் பண்ண முடியுமா சொல்லுங்க? அதனால iPhoneல எந்த ஒரு மாடலும் வைக்கல. இதுல மொத்தம் ஒரு 5 மாடல் காட்டுனேன். பிக்சல் 7, அதுக்கப்புறம் GT20 Pro, OnePlus 11, Vivo X100, அப்புறம் Oppo Reno 12 Pro. இதுல நான் சொன்னது GT20 Pro பெஸ்ட்டா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, அத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த 5 மாடல்ல எது பெஸ்ட்டா இருக்குமோ, எது ஒர்த்தா இருக்குமோ அந்த மாடல் நேமே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம். இதுல யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்கா? Vivoவா, Oppoவா, GT20 Pro எது பெஸ்ட்டா இருக்குன்னு பார்க்கலாம்ல. சரி கைஸ் நீங்க மறந்துறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்புறம் மறந்தாங்க நம்ம சேனல் வந்து நான் இந்த வீடியோ போட்டது நம்ம மொபைல் சேல் வீடியோ தான். இந்த வீடியோ எதனால போட்டிருக்கேன்னா, நமக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதுக்காக சேல்ஸ் வீடியோ எதுவுமே பார்க்காம இருந்துறாதீங்க. சேல்ஸ் வழக்கம் போல எப்பவுமே நம்ம ஷாப்ல நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம காரணம் நம்ம Instagram, YouTube, Facebook இதுதான் காரணம் ஃபர்ஸ்ட்டு. எல்லாம் நான் சேல் பண்ணக்கூடியவன் தான். நம்ம கடை இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆக காரணம் சோசியல் மீடியா தானே. அதேபோல நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நல்லா எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. எங்க எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட்ல குடுக்காத அளவுக்கு நம்ம மொபைல் ரொம்ப கம்மி பண்ணி தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா மாடலுமே நம்மட்ட எப்போதும் அவைலபிளா இருக்கும். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ்.